மகளிருக்கு பணத்தை கொடுத்து ஏமாற்றி வாக்குகளை வாங்கலாம் என்று நினைப்பவர்களுக்கு பெண்கள் தக்க பாடம் புகட்ட வேண்டும் என்று சௌமியா அன்புமணி பேசியுள்ளார். வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு பகுதியில் பசுமை தாயகம் சார்பில் தமிழக மகளிர் உரிமை மீட்பு பயணம் தொடர்பான விழிப்புணர்வு கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் பசுமை தாயகத்தின் தலைவர் சௌமியா அன்புமணி கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். அப்போது பேசிய அவர், மகளிருக்கு பணத்தை கொடுத்து ஏமாற்றி வாக்குகளை வாங்கலாம் என்று நினைத்துக் கொண்டு தற்பொழுது பணம் வழங்கப்பட்டு வருகிறது என்றும், இவற்றிற்கெல்லாம் மயங்காமல் தங்களுடைய குழந்தைகளின் நலனை கருதி வரும் சட்டமன்ற தேர்தலில் வாக்களிக்க வேண்டும் என்றும் தெரிவித்தார். பணம் கொடுத்து ஏமாற்றி பெண்களிடம் ஓட்டு வாங்கிவிடலாம் என்று திமுக நினைப்பதாகவும், பிள்ளைகள் நன்றாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் அவர்களுக்கு இல்லை என்றும் சௌமியா அன்புமணி தெரிவித்தார். அப்ப அந்த டிராக்டருக்கு என்ன கேட்டாங்க இங்க வரும்போது, அந்த டிராக்டரை இலவசமா அந்த டோல்கேட்ல அனுமதி கொடுக்கணும். அது நடக்குதா? இப்ப கிடைக்குதா? எல்லாம் விலை பொருட்களை ஏற்றி கொண்டு வந்தாலும் அந்த டிராக்டர் காசு கொடுத்துதான் போனோம். ஆனா கட்சி கொடி கட்டி மட்டும் எல்லா வண்டியும் விட்டுறாங்களா இல்லையா? ஃப்ரீயா வந்துருதா? வருதா? எந்த கட்சி கொடி வாங்கினாலும் அதுல காசு கிடையாது. அது வந்து டோல்கேட்ல போயிடலாம். அதே சமயம் எப்பேற்பட்ட அரசு அதிகாரிகள் வந்தாலும் டோல்கேட்ல காசு கொடுக்க வேணாம், போயிடலாம். ஆனா இது ஒரு நல்ல சட்டத்தை கொண்டு வர வேண்டும். என்ன சட்டம்? விளை பொருட்களை, வேளாண் விளை பொருட்களை விவசாயிங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு விளைவிச்சு கொண்டு வராங்க. அதை வண்டியில ஏற்றிட்டு வரும்போது, டிராக்டர் வரும்போது அது இலவசமா அந்த டோல்கேட்ல, எல்லா டோல்கேட்லயும் இலவசமா அதை அனுப்ப வேண்டும் என்ற ஒரு சட்டத்தை கொண்டு வந்த சட்டம்லாம் தேவையில்லை. இது ஒரே நாள் கையெழுத்து போட்டுடலாம். விளை பொருட்களை எந்த டோல்கேட்ல நிக்க வைக்க கூடாது, அதுக்கு இலவசமாக அதை அனுமதி கொடுக்கணும்ன்ற ஒரு சாதாரண கையெழுத்து போட்டாலே வந்துடும். அது செஞ்சுட்டா யாருமே தடுக்க போறது இல்லை. ஏன்னா எப்படி வேணாலும் வண்டியை எடுத்துக்கிட்டு அந்த விளை பொருட்களை, விவசாய பொருட்களை எடுத்துக்கொண்டு வண்டி எடுத்துட்டு டோல்கேட் தாண்டி போகலாம். இது ஒரு நல்ல திட்டமாக இருக்கும். இதெல்லாம் செய்யறது வந்து விவசாயிகளுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இலவச மின்சாரம் போல இது ஒரு நல்ல திட்டமாக இருக்கும். அடுத்தது பாத்தீங்கன்னா, ஒரு தீட்டு அந்த மக்களை காப்பாற்றக்கூடாதா? மனசாட்சி இல்லையா? ஒரு 1350 கோடி ரூபாய் இந்த விவசாயிகளின் பணம் அத்தனையும் யாரோ ஒரு ஒயின்ஷாப் முதலாளி தானே போகுது. அப்ப அதை ஒரே நாள நினைச்சா நீங்க நிறுத்த முடியாதா? ஒரு கையெழுத்து போட்டு அந்த ஒயின்ஷாப்புகளை மூடிவிட்டால் 1350 கோடி ரூபாய் பணம் இந்த மாவட்டத்தில் விவசாய வீட்டிலே இருக்கும்ல. விவசாய வீட்டுல நல்லா இருப்பாங்கல்ல விவசாயிகள். 1350 கோடி ரூபாய் வீட்டுக்குள்ள இருக்கும்ல அந்த பணம். நீ வீடு கட்டிக்கலாம், பெண்ணுக்கு நல்லா கல்யாணம் பண்ணலாம், பிள்ளைங்க நல்லா படிக்க வைக்கலாம், பேரம் பேட்டிங்களுக்கு ஏதாவது நல்லது செய்யலாமா இல்லையா? எல்லாத்தையும் விட்டுட்டு பெரும்பெரும் இந்த காசு, இந்த உழைக்கும் விவசாயிகளுடைய காசை கொண்டு போய் வைன் ஷாப்ல கொடுத்து யாரோ வாழறதுக்கு எங்க மக்களையும் எங்க குழந்தைகளையும் பலியாக்குறதா இருக்கிறாங்க. குடி நோயாளிகள் தான் சொல்லணும். எவ்வளவு பெரிய விவசாயி, எவ்வளவு பெரிய நாட்டுக்கு சோறு போடுற கடவுள் அந்த விவசாயி. அவங்கள பாவம் வைன் ஷாப்பை தேடி அலைய வச்சாச்சு. அதான் நம்ம நடந்தது.